ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்டிடி தமிழ் ஹப். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விஷுவல் டெஸ்டிங்கோட டெஃபினிஷன், அப்புறம் அது எப்படிலாம் பண்ணுறோம், அதில் உள்ள நிறை குறைகளை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? டெஃபினிஷன்: விஷுவல் டெஸ்டிங் இஸ் a method of inspecting a material or weld using human eye to detect surface defects. அப்படின்னா என்னென்னா, விஷுவல் டெஸ்டிங்கிறது ஒரு இன்ஸ்பெக்டிங் மெத்தட். என்னதை இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம்? ஒரு மெட்டீரியல் இல்லை ஒரு வெல்மெண்ட்டாக என்ன பண்ண போகிறோம்? இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். இதை எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஹியூமன் ஐ, நம்மளுடைய கண்ணை வச்சு பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏதேனும் குறை இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஏதேனும் டிஃபெக்ட் இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இந்த டிஃபெக்ட் எங்கே இருக்குதான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சர்ஃபேஸ் டிஃபெக்ட்ஸ், அதாவது ஒரு வெல்டோட இல்லை ஒரு மெட்டீரியலோட சர்ஃபேஸ், அதோட மேற்பரப்பில் ஏதேனும் டிஃபெக்ட் குறைகள் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெத்தடுக்கு பேர் தான் என்னது? விஷுவல் டெஸ்டிங். அப்போ நல்லா புரிஞ்சுக்கிச்சா? நம்மளுடைய கண்ணை வச்சு நம்ம டைரெக்டாக ஒரு பொருளை பார்த்து அந்த பொருளோட மேற்பரப்பில் ஏதாவது குறைகள் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் என்னது? விஷுவல் டெஸ்டிங். இப்போது ஹவு விடி இஸ் டன் ஆன் சைட், அதாவது விஷுவல் டெஸ்டிங் ஒரு சைட்லங்கன்னா நம்ம டைரெக்டாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம்ல, அந்த இடத்துல எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம என்னது பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன். முதல்ல அது என்னென்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம்? சர்ஃபேஸ் டிஃபெக்ட்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த சர்ஃபேஸ் என்ன பண்ணணும்? க்ளீனாக இருக்கணும். அந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்கணும்? க்ளீனாக இருக்கணும். ஒரு வெல்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு மெட்டீரியலாக இருக்கட்டும், அதனுடைய சர்ஃபேஸ் க்ளீனாக இருக்கணும். ஒரு டஸ்ட் இல்லாமல், ஆயில் இல்லாமல், பெயிண்ட் இல்லாமல், இந்த மாதிரி அதை என்ன பண்ணலாம்? க்ளீனாக இருக்கணும். ரெண்டாவது லைட்டிங். ஸோ நம்ம கண்ணால் பார்க்க போகிறோம். அப்போது அங்கே தேவையான அளவு வெளிச்சம், லைட் என்ன பண்ணணும்? இருக்கணும். அப்போ அது என்ன பண்ணலாம்? ஒன்று நேச்சுரல் லைட், சன்லைட் ஆக இருக்கலாம். அதாவது சூரிய வெளிச்சத்தில் அந்த பொருள் என்ன பண்ணணும்? இருந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். அப்படி இல்லை கொஞ்சம் டார்க்காக இருக்குது அப்படின்னா அந்த ஏரியாவில் நம்ம ஆர்டிஃபிஷியல் லைட்டை என்ன பண்ணணும்? அரேஞ்ச் பண்ணி ஒரு ப்ராப்பர் விசிபிளாக நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல் இருக்கணும். சரிங்களா? ஸோ ரெண்டாவது லைட்டிங் என்னது? ரொம்ப முக்கியம். அடுத்தது டைரக்ட் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். என்ன பண்ண போகிறோம்? நம்ம கண்ணால் டைரெக்டாக என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். இன்ஸ்பெக்டர் செக்ஸ் த வெல்ட் யூஸிங் நெக்ட் ஐ. தன்னுடைய திறந்த கண்ணால் என்ன பண்ணணும்? டைரெக்டாக என்ன பண்ண போகிறோம்? இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? யூஸ் ஆஃப் டூல்ஸ். இங்கே நம்ம என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்? மேக்னிஃபையிங் கிளாஸ், மிரர், டார்ச் லைட், வெல்டு கேஜ், இந்த மாதிரி திங்ஸ்லாம் நமக்கு என்ன பண்ண போகிறோம்? யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? மெஷர்மெண்ட் இதில் என்ன பண்ணணும்னா, இப்போ ஏதேனும் ஒரு சின்ன குறை இருக்குது, இல்லை ஒரு வெல்டு தான் பார்க்குறோம் அப்படின்னா அந்த வெல்டோட அளவு சரியாக இருக்குதா, யூனிஃபார்மாக கரெக்டாக போகுதா. இப்போ ஒரு இடத்துல சின்னதாக அப்புறம் வெல்டு திடீர்னு பெருசாக போனால் என்னது? அது இம்ப்ராப்பர் வெல்டு, அதாவது லோ ப்ரொஃபைல் வெல்டு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ வெல்டு எப்படி இருக்கணும்? ஒரு ப்ராப்பராக அது கரெக்டான டைமென்ஷனில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அதோட வெல்டோட சைஸு மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும். சரிங்களா? இன்கேஸ் அதில் ஒரு குறைபாடு இருக்குன்னா அந்த குறைபாடோட அளவு எவ்வளவு, அதோட லென்த் எவ்வளவு, அது என்ன சைஸில் இருக்குங்கிறதுலாம் நம்ம என்ன பண்ணணும்? மெஷர் பண்ணணும். அப்போ மெஷர் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான வெல்டு கேஜஸ், அப்புறம் ரூலர், இதெல்லாம் சொல்லுவோம், அளவுகோல், இதெல்லாம் வச்சு மெஷர்மெண்ட் எடுப்போம். சரிங்களா? அதாவது முதல்ல சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன், சர்ஃபேஸ் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்குறோம். அப்புறம் லைட்டிங் சோர்ஸ், வெளிச்சம் தேவையான அளவு இருக்குதான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான டூல்ஸ் நம்ம கையில் வச்சுக்கிடுறோம். ஏதேனும் அதில் குறைபாடுகள் இருக்குது இல்லை அது சரியாக இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம தேவையான மெஷர்மெண்ட் அங்கே எடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே. அடுத்தது எக்யூப்மெண்ட் யூஸ்ட் இன் விடி. நம்ம விஷுவல் டெஸ்டிங்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம்? டார்ச் லைட் நமக்கு தெரியும். அதாவது நம்ம ஒரு இன்ஸ்பெக்டர் கையில் என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணணும்? டார்ச் லைட் வச்சிடணும். என்னென்னா சம்டைம்ஸ் அந்த இடத்துல கரெக்டான அளவு, போதிய அளவு வெளிச்சம் இல்லைன்னா நம்மளோட டார்ச் லைட்டை வச்சு என்ன பண்ணிக்கலாம்? நம்ம தேவையான வெளிச்சத்தை ஏற்படுத்திக்கலாம். மிரர். இந்த மிரருங்கிறது என்னென்னா, ஜஸ்ட் நம்ம எப்படி முகம் பார்க்குறோம் அந்த மாதிரி ஒரு மிரர் தான். மேபி நம்ம ஒரு பக்கம் இருக்கிறோம், இன்னொரு பக்கத்தோட வெல்டோட ஆப்போசிட் சைடில் இருக்கிறத நம்மளால் நேராக போய் பார்க்க முடியலை, அங்கே போகிறதுக்கு இடம் இல்லைன்னா நம்ம அந்த மிரர் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் அந்த மிரரை யூஸ் பண்ணி ஆப்போசிட் நம்ம டைரெக்டாக பார்க்க முடியாததை மிரர் மூலமாக கண்ணாடியில் பார்த்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்குவோம். சரிங்களா? மேக்னிஃபையிங் கிளாஸ். இது எதுக்கு? சின்ன டிஃபெக்டாக இருந்தாலும் அது நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியும். ஸோ மேக்னிஃபையிங் கிளாஸ் யூஸ் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வெல்டு கேஜ். இந்த கேஜ் அப்படின்னா என்னென்னா, இது மெஷர்மெண்ட்ஸுக்கு. உங்கள் ஏதேனும்
குறைபாடுகள் இருக்குது இல்லை அளவுகள் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த கேஜஸை நம்ம என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம். மெஷரிங் ஸ்கேல், அதோட லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்காக மெஷரிங் ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம். இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் விஷுவல் டெஸ்டிங்காக யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே. காமன் வெல்ட் டிஃபெக்ட்ஸ் டிடெக்டட் இன் விஷுவல் டெஸ்டிங். என்னென்ன வெல்டு டிஃபெக்ட்லாம் விஷுவல் டெஸ்டிங்கில் கண்டுபிடிக்கலாம்? சர்ஃபேஸ் கிராக், அதாவது மேற்பரப்பில் ஏதேனும் வெடிப்பு கிராக் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் இந்த மெத்தட் மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்ம விஷுவலாக பார்த்து கண்டுபிடிக்கிறது தான். பொரோசிட்டி அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, நம்ம வெல்டு பண்ணும்போதுல காற்று வெளியே உள்ள ஒரு காற்று வந்து அதில் உட்போகிறது. அப்போ வெல்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொரோசிட்டியை நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் வெல்டோட சர்ஃபேஸில் ஏதேனும் பொரோசிட்டி இருந்து அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சிடலாம் விஷுவலாக. அண்டர் கட், அடுத்தது ஓவர்லேப், ஒரு வெல்டும் இன்னொரு வெல்டும் அந்த லேயர் வந்து ஓவர்லேப் ஆகிறது. ஸ்பேட்டர், அதாவது எக்ஸஸாக மெட்டீரியல் வெளியே வெல்ட் மெட்டீரியல் வெளியே தெரிச்சு பட்டு ஸ்பேட்டர் மாதிரி ப்ரொடியூஸ் ஆகிருக்கும் ஸ்பேட்டர். அதுக்கப்புறம் மிஸ் அலைன்மெண்ட், வெல்டோட மிஸ் அலைன்மெண்ட். எக்ஸஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், வெல்டோட அந்த கேப்பிங் எக்ஸ்ட்ரா இருக்குதா, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம் விஷுவல் டெஸ்டிங் மூலமாக பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் விஷுவல் டெஸ்டிங்கோட அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ். விஷுவல் டெஸ்டிங்கோட நிறை மற்றும் குறைகளை பார்க்கலாம். சரிங்களா? இப்போ முதல்ல அட்வான்டேஜஸ். இதோட நிறை என்ன? சிம்பிள் அண்ட் லோ காஸ்ட். இதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்பென்சிவான எக்யூப்மெண்ட் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்மளோட திறந்த கண்ணால் பார்க்க போகிறோம், சின்ன சின்ன டூல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தட் ப்ளஸ் லோ காஸ்ட். செகண்ட் பாயிண்ட் குயிக் இன்ஸ்பெக்ஷன், அதாவது நம்ம இந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு அதிகமாக டைம் எடுக்காது. நம்ம விஷுவலாகவே கண்ணுக்கு தெரிஞ்ச டிஃபெக்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் செக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு அதிக டைம் எடுக்காது. ஸோ இந்த இன்ஸ்பெக்ஷன் டைம் வந்து என்னது ரொம்ப கம்மியாக இருக்கும். நோ ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் ரெக்வயர்டு, இதுக்காக ரொம்ப காஸ்ட்லியாக ஸ்பெஷலான எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை. சரிங்களா? அடுத்தது லிமிட்டேஷன்ஸ். ஒன்லி சர்ஃபேஸ் டிஃபெக்ட்ஸ் கேன் பி டிடெக்டட், அதாவது மேற்பரப்பில் ஒரு வெல்டோட இல்லை ஒரு மெட்டீரியலோட மேற்பரப்பில் இருக்கக்கூடிய டிஃபெக்டை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் கண்டுபிடிக்க முடியும். இன்டர்னல் டிஃபெக்ட்ஸ் கேனாட் பி ஃபவுண்ட். இன்சைடில் வெல்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய டிஃபெக்டை என்ன பண்ண முடியாது கண்டுபிடிக்க முடியாது. கன்க்ளூஷன், இந்த விஷுவல் டெஸ்டிங் இவ்வளோ நேரம் பார்த்ததுலேருந்து நம்ம என்ன தெரியுது, இதோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா விஷுவல் டெஸ்டிங் இஸ் த ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் என்டிடி டு என்ஷுவர் த வெல்டு குவாலிட்டி. நம்ம இந்த இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே எதுக்கு பண்ணுறோம், அந்த வெல்டோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, வெல்டினுடைய தரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. எப்போவுமே வெல்டிங் முடிஞ்ச உடனே நம்ம பண்ணக்கூடிய மெத்தட் என்னது தான் விஷுவல் டெஸ்டிங் தான். சரிங்களா? இதுதான் நம்ம பண்ணக்கூடிய முதல் மெத்தட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். கண்டிப்பாக விஷுவல் டெஸ்டிங் பண்ணணும். ஏன்னா நம்ம கண்ணுக்கே ஒரு ரிப்பேர் தெரியுதுன்னா அதை நம்ம என்ன பண்ண வேண்டாம், காஸ்ட்லியான ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியாது, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ முதல்ல விஷுவல் டெஸ்டிங் பண்ணுறோம். விஷுவல் டெஸ்டிங் முடிஞ்சிச்சுன்னா தான் அதுக்கு அப்புறம் அடுத்த ஃபர்தர் என்டிடி மெத்தட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் யூஸ் பண்ணுவோம். ஸோ விஷுவல் டெஸ்டிங் இஸ் த ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் என்டிடி டு என்ஷுவர் த வெல்டு குவாலிட்டி. சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு நம்ம அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை நான் என்ன பண்ணுவோம் நாளைக்கு வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.